பசங்களா எக்ஸாம் முடிஞ்சிச்சு 10 நாள் லீவ் வருது எல்லாரும் அசைன்மெண்ட் எழுதுவோம் ஓகேவா பயப்படாதீங்க நான் எல்லா சாரமே கிடையாது நீங்க டெய்லி என்னென்ன பண்றீங்களோ அதையும் ஒரு பக்கம் எழுதிட்டாங்க சரிங்களா ஓகேவா பார்த்து பத்திரம் 1 week later. கையில் என்னப்பா ஆச்சு சார் வீட்டில் வேலை செய்யும் போது கையில் இடிச்சிங்க சார். சார் அசைன்மெண்ட் ஏற்றேன் சார். நீ எழுதி வேண்டியாப்பா சூப்பர்ப்பா நீ மட்டும் தான் கரெக்டாக எழுதிவாங்க நீ எப்படி பார்க்கலாம் சார் ஃபர்ஸ்ட் நாள் பக்கத்து வீட்டு கொய்ய மஜாவா அடிச்சு சிக்கன் 65 தான். சார் 3வது நாள் நம்ம ஊர் பண்ணில சூறை தான். சார் 5வது நாள் இதோ நிக்கிறானே இவன் கூலிப்பு மாற்றி வச்சுன்னு தரமாட்டேன்ட்டான். ஒன்னு போட்டான் கையில அதான் ஒச்சிக்கு சாத நாய் கை. யார் சாமி இவன் எங்க இருந்து வந்திருக்க 8வது நாள் நம்ம புள்ளிங்க சரக்கு வாங்கி வச்சுட்டு ஏரிக்காரில் வெயிட் பண்ணிக்குது போனா சைடிஸ் இல்லை அச்சேன் கொக்க போட்டு சாப்பிடுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 10வது நாள் நம்ம டார்ச் லைட் படம் 10 வாட்டி பார்த்தோம் சீடியே தேஞ்சு போச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏய் நீ எங்க போற நோட்டை கொடு 10 நாள் வீட்டே தான் சார் எங்குமே போல சார். சரிடா அதுக்கு நான் நோட்டை கொடு சார் 10 நாளா அந்த நாய் எங்கேயுமே போல சார் என்கிட்ட தான் பார்த்து ஏதிச்சு அதான் தீப்பின்னு முடிக்குது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா?